வேக வச்ச நெல்லை 2 நாள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து இது மாதிரி அரிசியாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அரிசிலாம் நிறைய டஸ்ட்டு கல் அதுக்கப்புறம் கருப்பு அரிசிலாம் இருக்கும். அது எல்லாமே அம்மா க்ளீன் பண்ணி கொடுக்கலான்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு முறம் வச்சு நல்லா புடச்சிட்டா அந்த டஸ்ட்டு எல்லாமே போயிடும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் ஜல்லாடை வச்சு ஜலிக்கும் போது கல்லுலாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் அதில் நின்றும். அதெல்லாம் கொஞ்சம் கல் இருக்க தான் செய்யுது. அப்புறம் சாப்பாடு செய்யும்போது நல்லா வாஷ் பண்ணுவோம்ல, அப்போ ஒரு தடவை 2 தடவை ஒலுக்கி போட்டால் அந்த கல்லெல்லாம் நின்றும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அரிசி வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது அதை விட கொஞ்சம் டல்லான கலரில் தான் இருக்கும். ஆனால் இதில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆர்கானிக்காக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதும் கூட. நம்ம காசு கொடுத்து தான் அரிசி வாங்குகிறோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா ஒரு விவசாயின்றதுனால. ஸோ ஃபுட்டை யாருமே வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.